ஹாய், வெல்கம் டு ஆசி டெக் தமிழ். மெஷின் லேர்னிங் இன் தமிழ்ங்கிற இந்த டுட்டோரியல் சீரீஸில் இன்றைக்கி வந்து NumPy ரேண்டம் சாம்பிளிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரேண்டம் சாம்பிளிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டமான வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மொடியூல் வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கூகுள் கோலாப்குள்ளே போகிறோம். கோட் செல் ஃபஸ்ட்டு NumPy-யை இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து NumPy-ல உள்ள ரேண்டம் மொடியூல்லேருந்து ரேண்டம் ஃபங்க்ஷனை எடுக்கிறோம். np.random module dot random function. random ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இப்போது 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 வேல்யூ நமக்கு லிஸ்ட்டாக கிடைக்கும். ரேண்டம் வந்து ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அது வந்து 0க்கும் 1க்கும் இடையில் உள்ள வேல்யூவாக இருக்கும். இப்போ நமக்கு இதே வந்து ஒரு 2/3 அரே வேணும்னா NumPy.random of ஒரு 3/4 அரே எடுத்து பார்ப்போம். type error, random takes most one positional argument. நமக்கு எப்போ வர்ற அதே எரர் தான் வந்திருக்கு. டப்பிளில் கொடுக்கலாம். ஒரு அரேயோட சைஸை கொடுக்கும்போது டப்பிளில் கொடுக்கணும். unexpected end of file while parsing. bracket க்ளோஸ் பண்ணல. ஓகே, 3 rows 4 columnல ஒரு 2 dimensional அரேயை நமக்கு ரேண்டமான வேல்யூ வச்சு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் உருவாக்கி கொடுத்துருச்சு. இப்போ இதே வந்து நமக்கு இன்டீஜர் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து rand int அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. np.random.randint. இந்த randint ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எந்த ரேஞ்சில் வேல்யூ வேணுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1லேருந்து ஒரு 10க்குள்ளே, அதுக்கு அடுத்து ஷேப் கொடுக்கணும். 3/4 np.random module randint ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர். ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து நமக்கு வேல்யூ எந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. செகண்ட் பேராமீட்டர் வந்து எந்த வேல்யூ வரைக்கும் வேணுங்கிற எண்டிங் பாயிண்ட். அதாவது இப்போ இந்த 3/4 அரேயில் வந்து 1க்கும் 10க்கும் இடையில் உள்ள நம்பர்ஸை தான் ரேண்டமாக எடுத்துருக்கோம். ரைட், ரேண்டமான வேல்யூ ஆனால் 1க்கும் 10க்கும் இடையில் உள்ளது. இதே 1 to 100 கொடுத்துட்டோம்னா 1க்கும் 100க்கும் இடையில் உள்ள ஏதாவது ரேண்டமான வேல்யூ வச்சு இதே அரே உருவாக்கி தரும். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 100, எஸ்
42 66 10 7 50 எல்லாமே ரேண்டமான நம்பராக எடுத்து கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து ரேண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து சேம் ரேண்டம் ஃபங்க்ஷனே தான். np டாட் random டாட் rand ரேண்டம் ஃபங்க்ஷன் அதே மாதிரி நம்ம 0லேருந்து 1க்கு இடையில உள்ள ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் எடுத்துக்கொடுக்கும். நம்ம வந்து ஒரு டப்பிளில் நம்மளோட சைஸ் 5x5 கொடுத்தோம்னா tuple object cannot be interpreted as an integer. ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம டப்பிள் கொடுக்க முடியாது, இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டென் கொடுப்போம். 10 வேல்யூவில் ஒரு அரேயை உருவாக்கி கொடுத்துருக்கு. எல்லாமே 0க்கும் 1க்கும் இடையில் உள்ள ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸு. இதில் மல்டி டைமென்ஷனல் அரே உருவாக்கணும்னா டப்பிள் கொடுக்காம கமா கொடுத்து பார்ப்போம். கமா 3 10/3 உருவாகுதான்னு பார்ப்போம். எஸ். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ரோ 3 காலம் உள்ள ஒரு அரேயை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போ ரேண்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டப்பிள் இல்லாமல் டைரெக்டாக கொடுக்கணும். ரோ காலம். எஸ். சிங்கிள் டைமென்ஷன் அரேனா நமக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அது மட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த ரேண்ட் ஃபங்க்ஷனில் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்து வரணும்னா ரேண்ட் என்னன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. np டாட் random டாட் rand n. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அதே மாதிரி 5/5 எடுத்தோன்னா மைனஸ் நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்து வரும். அதாவது -1லேருந்து +1 வரைக்கும் இடையில உள்ள நம்பர் ஃபுல்லாக வரும். அதாவது நார்மலைஸ் பண்ணப்பட்ட வேல்யூஸு. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 வேல்யூ கொடுக்குறோம். அந்த 10 வேல்யூலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமாக எடுத்து கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கணும். பைத்தான் லிஸ்ட்டு. (1, 2, 3, 4, 5, 10, 20, 30, 40 8 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இதிலிருந்து நமக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கணும் ஒவ்வொரு தடவையும் அப்படின்னா அதுக்கு வந்து சாய்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. np டாட் random டாட் சாய்ஸ் ஆஃப் லிஸ்ட் _1.
பேராமீட்டரை நம்ம அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும். இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து இந்த 40ங்கிற வேல்யூவை ரேண்டமாக எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த தடவை ரன் பண்ணோம்னா வேறு வேல்யூ வரும். 1 இன்னொரு தடவை ரன் பண்ணோன்னா அடுத்து 10 எடுத்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சாய்ஸ் யூஸ் பண்ணி இப்போது இந்த லிஸ்ட்டவே நமக்கு பெர்முட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பெர்முட்டேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. np டாட் random டாட் permutation of list _1. அதே லிஸ்ட்டில் உள்ள அதே வேல்யூ தான், ஆனால் இண்டெக்ஸ் மாறி மாறி இருக்கும். அதான் பெர்மோட் பண்ணி கொடுக்குறது. இப்போ இன்னொரு தடவை நம்ம இதை ரன் பண்ணோம்னா இது வேறு மாதிரி மாற்றி கொடுத்துரும். லைனப் மாறி மாறி வரும். ஒவ்வொரு தடவையும் அதை ரேண்டமாக பெர்முட்டேஷன் பண்ணி கொடுக்குது. ஓகே, ரேண்டம் மொடியூலில் இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது முக்கியமான ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ரேண்டம் மொடியூலில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா NumPy random functions. Random sampling. scipy.orgங்கிற இந்த சைட்டில் நமக்கு இந்த ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த மெத்தட் தேவையோ அதை இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மெத்தடும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும். ரேண்டம்லேயே எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கல வேணாம். நமக்கு தேவையான சில மெத்தட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே, அப்போ இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.